விழுப்புரத்தில் களை கட்டிய கூவாகம் திருவிழா 2026. தேசிய திருநங்கைகள் கூட்டமைப்பின் சார்பில் கூவாகம் திருவிழா 2026 என்னும் நிகழ்ச்சி விழுப்புரத்தில் நடைபெற்றது. தேசிய விருது பெற்ற திரைப்பட நடிகை அர்ச்சனா, விழுப்புரம் நகரமன்ற முன்னாள் தலைவர் ஜனகராஜ் உள்ளிட்டோர் குத்துவிளக்கு ஏற்றி இந்த விழாவை தொடங்கி வைத்தனர். தமிழக அரசின் சிறந்த திருநங்கை விருது பெற்ற பொன்னி பாரத குழுவினர் பரதநாட்டியம் அரங்கேற்றப்பட்டது. மேலும் திருநங்கைகளின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. பல்வேறு துறைகளில் சாதித்துள்ள 25 திருநங்கைகள் கௌரவிக்கப்பட்டனர். முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்களை பாராட்டி பரிசுகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர், திருநங்கை என பெயர் சூட்டிய முன்னாள் முதல்வர் கருணாநிதி எல்லோரும் சமம், ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்பதற்காக திருநங்கை என அழைத்த அவர் கருணாநிதி என தெரிவித்துள்ளார். மேலும் 2008 நலவாரியம் அமைத்து கொடுத்தார். ஒரு காலத்தில் திருநங்கைகள் படிப்பதற்கு கூட அனுமதி இல்லை. அவர்கள் வழியில் நின்று கையேந்தி இருந்தனர். இன்று பள்ளி ஆசிரியர், கல்லூரி பேராசிரியர், தமிழில் முனைவர் பட்டம் பெற்று சாதனையாளர்களாக உள்ளனர். படிப்பதில் திருநங்கைகளுக்கு ஆர்வம் இருக்கிறது என தெரிவித்துள்ளார். இவர்களும் படிக்க வேண்டும் என்பதற்காக கல்லூரியில் இடம் ஒதுக்கியவர் முதல்வர் ஸ்டாலின். மாநில திருநங்கை கொள்கை அறிவித்து பல்வேறு திட்டங்கள் மற்றும் உதவிகளை செயல்படுத்தி வருகிறார். குடும்பத்தில் உள்ளவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தவர்களுக்கு சென்னை மற்றும் மதுரையில் அரண் இல்லத்தை தொடங்கி வைத்தவர் முதல்வர் ஸ்டாலின். நலவாரியத்தை அலுவல் சாரா உறுப்பினர்களாக திருநங்கைகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் என தெரிவித்துள்ளார். இவர்கள் புறக்கணிக்கப்பட வேண்டியவர்கள் இல்லை, நம்மில் ஒருவர். அவர்களும் மனிதர்கள், படித்து முன்னேற வேண்டும், அனைத்து துறைகளும் சாதிக்க வேண்டும். இதுதான் திராவிட மாடல் என பேசியுள்ளார். இதையடுத்து திருநங்கைகளுக்கான மிஸ் திருநங்கை அழகி போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் 12 பேர் பங்கேற்றனர். இதில் மிஸ் திருநங்கையாக சென்னையைச் சேர்ந்த ஓமனா தேர்வு செய்யப்பட்டார். 2வது இடத்தை சென்னையைச் சேர்ந்த சாய்ஸ்ரீயும், 3வது இடத்தை சென்னையைச் சேர்ந்த விக்கியும் தட்டி சென்றனர். வெற்றி பெற்ற மூவருக்கும் கிரீடம் அணிவித்து நடிகை அர்ச்சனா உள்ளிட்டோர் பாராட்டு தெரிவித்தனர்.